கடாயை நல்லா காய வச்சுக்கிங்க. தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை, பைத்தம்பயிர், வெந்தயம், பச்சை மிளகா 4, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய். நம்ம நல்லா கத்திரிக்காயை வதக்கிக்கிட்டோம். புளியும் மிளகாத்தூளும் கரைச்சிப்போம். நம்ம தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு, ஜீரகம், பூண்டு தனியாக நசுக்கி வச்சுருக்கோம், இஞ்சி தனியாக வச்சுருக்கோம். இப்போ குழம்புல இதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்க விடலாம். லைட்டாக சூடானோடனே நீங்கள் நண்டு தூக்கி போட்டுக்கலாம். ஏன்னா நண்டு வேகிறதுக்கு டைம் ஆகும், மீன் மாரி கிடையாது. நல்லா கொதிக்க விடலாம். இதோட நண்டு குழம்பு இப்போ கொதிச்சிருச்சு. கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைனா ஒரு ஓடியோ ஒரு நண்டையோ எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வெந்துச்சா இல்லையான்னு தெரியும். குழம்பு இப்போ நண்டு குழம்பு ரெடி.